தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் செண்பகத்தோப்பு அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது தற்போது விடுக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக அந்த பகுதிகளில் அநேக இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது செண்பகத்தோப்பு அணையில் தற்போது வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஜவ்வாது மலைப்பகுதியில் உள்ள செண்பகத்தோப்பு அணையின் மலையடிவாரத்தில் உள்ள அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வரக்கூடிய இந்த நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெஞ்சால் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி, திருவண்ணாமலை, கலசப்பாக்கம், செய்யார், வந்தவாசி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக பார்த்தோம்னால் ஜவ்வாது மலையில் மட்டுமே 22 சென்டிமீட்டர் அதிக அளவு மழை பெய்துள்ளதால் படைவேடு அடுத்த செம்பகத்தோப்பு அணையில் உயர்மட்டம் முழு கொள்ளளவு எட்டியது. இதனால் செம்பகத்தோப்பு அணையின் நீர்மட்ட உயர்ந்தால் பொதுப்பணித்துறை சார்பில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி அளவில் 9 மதகுகள் வழியாக 3500 கன அடி வெளியேற்றப்பட்டன. இதனால் கண்ணமங்கலம், கெங்கராம்பட்டு, காட்டுநல்லூர் உள்ள நாகநதி ஆற்றுகளும், கீழ்கரை, குன்னத்தூர் உள்ளிட்ட ஆற்றுகளிலும் அதோடு மட்டுமல்ல ஆரணியில் உள்ள கமண்டல நாகநதியில் ஆற்று வெள்ளத்தில் ஆறுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதி அனைத்தும் நீர்வரத்து குறைந்தால் பொதுமக்கள் உபரி நீர் வெளியேற்றப்படுவது படிப்படியாக குறைத்தனர். இந்நிலையில நேற்று இரவு ஜவ்வாது மலையில் கனமழை பெய்ததன் காரணமாக செண்பகத்தோப்பு அணையிலிருந்து செண்பகத்தோப்பு மொத்த கொள்ளளவானது 62 அடி ஆகும். தற்போது 57 அடி உயரம் மற்றும் இடுகிடென உயர்ந்தனால் இன்று காலை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் செண்பகத்தோப்பு அணையிலிருந்து 7 மதகுகள் வழியாக 2100 கன அடி திறந்துள்ளனர். இதனால் ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது அந்த ஆற்றின் வழியாக 7 மதகுகள் வழியாக தண்ணீர் ஆட்படுத்தி கொட்டும் அந்த காட்சிகள் நாம் பார்த்து வருகிறோம். இதனால் திருவண்ணாமலை, செம்பகத்தோப்பு, படைவேடு தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆற்று கரையோடு இருக்கும் மக்கள் பாதுகாப்பான முறையில் இருக்கவும், தற்போது உடனடியாக தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் கிராமத்தை விட்டு வெளியேறும்படியும் வருவாய்த்துறையினருக்கும் மூலமாக பொதுப்பணித்துறையை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பவித்ரா, தகவலுக்கு நன்றி மணிகண்டன்.